Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. அக்கா என் படுக்கையில் போய் படுத்துக் கொண்டாள். நான் சொன்னேன், அக்கா நீ உன் அறைக்கு போ, நான் தூங்கணும். அப்போது அக்கா சொன்னாள், என்னென்று நானும் உன் அறையில் தூங்கி விடுகிறேன். நான் சொன்னேன், அக்கா நீ உன் அறைக்கு போய் தூங்கு. பிறகு நான் அக்காவின் கையை பிடித்து, ஹலோ நண்பர்களே, என் பெயர் சங்கர், என் அக்காவின் பெயர் ஸ்வேதா. அவள் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருப்பாள். யாராவது அவளை ஒரு முறை பார்த்தால் அவளோடு சம்பவம் செய்ய நினைத்து கொண்டே இருப்பார்கள். என் அக்கா முழுமையாக வளர்ந்து விட்டாள். 25 வயது நெருங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்னும் அவளுக்கு திருமணமாகவில்லை. அம்மா அப்பாவாய் அக்காவுக்கு நிறைய பார்த்தார்கள், ஆனால் எங்கும் திருமணம் நடக்கவில்லை. அப்பா அக்காவின் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டிய போது அக்காவின் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாக தெரிந்தது. அக்கா வளர வளர அவளுக்கு சம்பவம் செய்ய மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அக்கா விரும்பியது திருமணத்திற்கு முன்பே நடக்க முடியாத ஒன்று. ஒரு நாள் நான் அக்காவை ஒரு நிலையில் பார்த்து விட்டேன். அந்த நிலையில் நான் பார்க்க கூடாது. நான் முதல் அக்காவின் அறைக்கு ஏதோ வேலையாக போனேன். அக்கா ஒரு சுரக்காயை தன் அடுப்படியில் உள்ளே செல்லுமாறு பயன்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்தேன். அவள் என்னை பார்த்தவுடன் சுரக்காயை மறைத்து விட்டாள். நான் எதுவும் பார்க்கவில்லை போல் நடித்தேன். நான் சொன்னேன், அக்கா அம்மா உன்னை கூப்பிடுகிறாள். பிறகு நான் அவள் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டேன். அக்கா எப்படி அந்த சுரக்காயை பயன்படுத்தி கொண்டிருந்தாள் என்று பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அது மிக பெரிய சுரக்காயாக இருந்தது. இதற்கு முன் நான் அக்காவை இப்படி எப்போதும் செய்வதை பார்த்ததில்லை. வெளியே என் அக்கா மிகவும் அப்பாவியாக தோன்றினாள். ஆனால் அவள் முகத்தின் பின்னால் மற்றொரு முகம் மறைந்திருப்பதை நான் அறிந்திருக்கவில்லை. நான் அக்காவை பார்த்ததும் அவளுக்கும் தெரிந்திருக்கும் நான் அவள் சுரக்காயை பயன்படுத்துவதை பார்த்து விட்டேன் என்று. ஆனால் இதை பற்றி நானும் பேசவில்லை, அக்காவும் பேசவில்லை. மாலையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது அக்கா என்னிடம் ஏதோ சைகையால் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் சாப்பிட்டு முடித்ததும் அக்கா சொன்னாள், வா தம்பி மாடிக்கு போய் வரலாம் என்றால் எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது, அக்கா அந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் என்று. பட்டே நான் அக்காவோட மாடிக்கு போனேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் மௌனமாக இருந்தோம். நான் நினைத்தேன், அக்கா முதல்ல பேசுவாள். அக்கா நினைச்சிருக்கலாம் நான் முதல் பேசுவேன் என்று. அப்பிறகு நானே கேட்டுவிட்டேன், அக்கா என்ன மாடிக்கு ஏன் கூப்பிட்டாய் என்று. அக்கா மெதுவான குரலில் சொன்னாள், நீ அன்னைக்கு நான் அதை செய்வதை பார்த்து விட்டாய் இல்லையா என்றாள். நான் தெரியாதவன் போல் கேட்டேன், என்ன பார்த்தேன்? அக்கா சொன்னாள், அதுதான், நான் அன்று அவள் அறையில் சுரக்காயை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், அக்கா நான் எதுவும் பார்க்கவில்லை என்றேன். அக்கா சொன்னாள், எனக்கு எல்லாம் தெரியும், நீ பொய் சொல்கிறாய், நீ அதையும் பார்த்து விட்டாய். அக்கா மீண்டும் மீண்டும் என்னை அதை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு நான் உண்மையை சொல்லிவிட்டேன். நான் சொன்னேன், ஆம் அக்கா நான் பார்த்து விட்டேன். ஆனால் ஒன்று சொல், நீ ஏன் அப்படி செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்க, அப்போது அக்கா என் கையை பிடித்துக் கொண்டு கீழே உட்கார்ந்தாள். பிறகு சொன்னாள், சின்னவனே உனக்கு பெண்களை பற்றி தெரியாது. நாம் முழுமையாக வளர்ந்து விட்டால் குகையில் தண்ணீர் பாய்ச்சுவது இல்லாமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றால். நான் சொன்னேன், அக்கா ஒரு நாள் உனக்கு முழு வாய்ப்பு கிடைக்கும், இப்போது ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய் என்றேன். உடனே அக்கா சொன்னாள், நீ என் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டாய் என்று பற்றி கீழே போய்விட்டாள். எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. அக்கா என்னுடன் குகையில் சுண்ணாம்பு அடிக்க விரும்பினாள். இல்லை என்றால் அவள் என்னை இப்படி தனியாக அழைத்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாள். உண்மையில் எனக்கும் அது பிடித்திருந்தது. சில நாட்கள் கழித்தன. ஆனால் அக்காவின் திருமணம் எங்கும் நடக்கவில்லை. அம்மா அப்பாவுக்கும் கவலை. வீட்டில் இளம்பெண் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதால். ஒரு நாள் நான் அம்மாவிடம் கேட்டேன், அக்காவின் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதா? அதற்கு எந்த தீர்வில்லையா? அம்மா பதில் சொல்லாம, நீ இந்த விஷயத்தில் தலையிடாதே, உன் படிப்பை பாரு என்றாள். அம்மாவின் பேச்சிலிருந்து தீர்வு இருந்தாலும் அது எளிதானது இல்லை என்று தெரிந்தது. உன் அக்கா 2 திருமணங்கள் செய்தாக வேண்டும் என்றால் முதல் மணமகன் 2 நாட்களில் இறந்து விடுவார். அதன் பிறகே
இரண்டாவது திருமணம் நடக்க முடியும் என்றார். இப்போது பெரிய கேள்வி, அக்காவின் முதல் கணவர் 2 நாட்களில் இறந்து விடுவார் என்பதை அறிந்து கொண்டு யார் இந்த பாவத்தை செய்வார்? நான் சொன்னேன், இது மிகவும் தவறான வழி. யாருடைய உயிருக்கும் ஆபத்தில்லாத வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கூற அவர் சொன்னார், ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அவர் முடிக்கும் முன் அவருக்கு திடீரென நெஞ்சு வலி வந்தது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். நான் வீடு திரும்பினேன். வீட்டுல அம்மா அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு சந்தோஷம்? அப்பா சொன்னாரு, மகனே, உன் அக்காவின் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்றார். நான் கேட்டேன், ஆனால் அப்பா யாருடன் என்று. நான் பையனை பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்பா, ஜோதிடர் சொன்ன விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அக்கா திருமணம் செய்து கொள்ளும் பையன் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு பிறகே இறந்து விடுவான் என்று அம்மா சொன்னாள். மகனே, இதை தவிர நம்மிடம் வேறு வழி இல்லை. அதன் பிறகு நாம் ஸ்வேதாவுக்கு 2வது திருமணம் செய்து விடுவோம். நான் சொன்னேன், ஆனால் அம்மா, அந்த பையனின் குடும்பத்தினர் மீது என்ன விழும்? அப்பா சொன்னார், ஆம் மகனே, நீ சரியாக சொல்கிறாய். நாம் வெறும் நம்முடைய மகளை பற்றி மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் ஸ்வேதாவின் குறைபாட்டின் காரணமாக தனது உயிரை இழக்கப் போகும் அந்த பையனை பற்றி நினைக்கலை. நான் சொன்னேன், அப்பா, அமைதியான மனதுடன் நினைச்சு பாருங்கள், எப்படியாவது ஒரு வழி கிடைத்துவிடும் என்றேன். அதன் பிறகு நான் ஸ்வேதாவின் அறைக்கு சென்றேன். நான் அறை வெளியில் இருந்த போது ஸ்வேதாவின் அறையில் இருந்து பஜனை படத்தின் ஒலி கேட்டது. பிறகு நான் மெதுவாக கதவருகே சென்ற போது கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. பிறகு நான் மேலே டெரஸ்க்கு சென்றேன். ஏனென்றால் சுரேகாவின் அறைக்கு மேலே ஒரு ஜன்னல் இருந்தது. அது டெரஸை ஒட்டி இருந்தது. நான் அங்கே மறைந்து பார்த்த போது ஸ்வேதா அதே படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா அந்த செயல்களை செய்ய இவ்வளவு ஆவலாக இருந்தாள். சில நேரங்களில் என் மனதில் வந்தது, நானே அவளுடன் சேர்ந்து அவள் குகைக்கு சுண்ணாம்பு அடித்து விடலாம் என்று. ஆனால் உடன் பிறந்த சகோதரி என்பதால் நான் தடுத்துக் கொண்டேன். பிறகு நான் கீழே வந்தேன். எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, சீக்கிரம் சாப்பாடு வைக்கிறியா? எனக்கு பசிக்கிறது என்றேன். சாப்பிட்டு முடித்த பிறகு நான் என் அறைக்கு சென்று ஓய்வெடுத்தேன். நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அக்கா என் அறைக்குள் வந்தாள். அவள் என்னிடம் சொன்னாள், தம்பி, நீ ஒரு சிறந்த விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறாய். பிறகு என்னிடம் மொபைலை நீட்டி அதே படத்தை காண்பிக்க ஆரம்பித்தாள். நான் கேட்டேன், அக்கா, நீ இதெல்லாம் என்ன பாக்குற? அப்போது அக்கா சொன்னாள், பார், மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நான் சொன்னேன், அது சரி, ஆனால் நான் உன்னுடைய தம்பி. அக்கா சொன்னாள், அதுல என்ன தப்பு? நாமும் சேர்ந்து புகழில் சுண்ணாம்பு அடிக்கலாமே என்றாள். அப்போது அப்பா என்னை கூப்பிட்டார். நான் அங்கே சென்றேன். பிறகு இரவு நான் சாப்பிட்டு தூங்கச் சென்றேன். எனக்கு 8 மணிக்கு முன் தூக்கம் வராது. அதனால என் வீட்டில் எல்லாரும் தூங்கி விடுவார்கள். பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும். இரவு 12 மணி ஆனது. நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு உணர்வு வந்தது. என் அறையில் வேறு யாரோ இருப்பது போல். நான் உடனே எல்லா விளக்குகளையும் போட்டேன். அப்போது திரைக்கு பின்னால் யாருடைய கால்கள் தெரிந்தன. நான் சென்று திரையை விளக்கினேன். அங்கே அக்கா மறைந்திருந்தாள். அவள் சொன்னாள், நீ பயந்து விட்டாயா? நான் சொன்னேன், அக்கா, இரவு 12 மணி ஆகிவிட்டது. இது வேடிக்கை பண்ணும் நேரமா? நேரமாகிவிட்டது. பின்னர் அக்கா என் படுக்கையில் சென்று படுத்துக் கொண்டாள். நான் சொன்னேன், அக்கா, நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள், நான் தூங்க வேண்டும். அப்பொழுது அக்கா சொன்னாள், இன்று நானும் உன் அறையில் தூங்குகிறேன். நான் சொன்னேன், அக்கா, நீங்கள் உங்கள் அறைக்கு சென்று தூங்குங்கள் என்றேன். பிறகு நான் அக்காவின் கையை பிடித்து அவர்களின் அறைக்கு அழைத்துச் சென்று விட்டு வந்தேன். அக்காவின் பழக்கம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. விரைவில் அவளுக்கு திருமணம் நடக்காவிட்டால் அவள் என்னுடன் அவள் குகைக்கு சுண்ணாம்பு அடிக்க நான் யாராக இருந்தாள்? எப்படியும் நான் இப்போது வயது வந்துவிட்டேன். எவ்வளவு காலம் என்னை தடுத்துக் கொண்டிருக்க முடியும்? அப்போது அவருக்கு இதய அடைப்பு ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு நான் மீண்டும் அவரிடம் சென்று அவரது நிலை பற்றி கேட்டேன். இப்போது அவர் முழுமையாக குணமடைந்திருந்தார். நான் சொன்னேன், பண்டிதரே, அன்று நீங்கள் எனக்கு அக்காவை பற்றி ஏதாவது முறைகள் சொல்ல இருந்தீர்களே? பண்டிதர் சொன்னார், ஆம், நான் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
உன் அக்காவின் மேல் ஏதோ ஒரு நிழல் படர்ந்துள்ளது. அதுவே அவளது திருமணத்தில் தடையாக இருக்கிறது. அப்போது எனக்கு புரிந்தது. ஏன் அக்கா பாதி இரவில் என் அறைக்கு வந்து கொண்டிருந்தாள்? ஏன் என்னுடன் அந்த விஷயங்களை பற்றி பேசினாள்? நான் கேட்டேன், பண்டிதரே, இதற்கு ஏதாவது முறை சொல்லுங்கள். அப்போது பண்டிதர் சொன்னார், நாளை நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். ஒரு பெரிய பூஜை செய்ய வேண்டும். அப்போதுதான் உன் அக்காவின் மேலிருந்து இந்த தீமை நீங்கும். மேலும் நான் உனக்கு பூஜைக்கான பொருட்களின் பட்டியலை தயாரித்து தருகிறேன். நான் வருவதற்கு முன்பே உன் அம்மா அப்பாவிடம் சொல்லி நீங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வையுங்க. அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன். பிறகு நான் அப்பாவிடம் எல்லாற்றையும் சொன்னேன். அப்பா சொன்னார், மகனே, இதை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார்கள். நீயும் வீட்டின் தேவைகளை பற்றி கவலைப்படுகிறாய். அதன் பிறகு மறுநாள் நாங்கள் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தோம். பண்டிதர் வந்து நன்றாக பூஜை செய்துவிட்டு சென்றார். பண்டிதர் சொன்னார், இனி இவளது திருமணம் விரைவில் நடைபெறும் என்றார். பண்டிதரின் வார்த்தை உண்மையாகிவிட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அப்பா அக்காவின் திருமண விஷயத்தை பேசிய இடத்திலிருந்து தொலைபேசி வந்தது. அப்பா அவர்களுடன் 1 மணி நேரம் பேசினார். பிறகு தொலைபேசியை வைத்து விட்டார். அப்பா சொன்னாரு, அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள். இதை கேட்டு நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நம் சேனலுக்கு லைக் போட்டுவிட்டு செல்லவும். Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.